டிவிகே கட்சி அவங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லா பக்கமுமே இவங்கள பத்தி தான் பேச்சு. 234 தொகுதியில 23 உமன் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா எல்லாருமே சோஷியல் மீடியால தேடிட்டு இருக்காங்க. அப்படி எல்லார் கண்ணிலையும் இடம் பிடிச்ச ஒருத்தவங்களை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாக்டர் கனிமொழி சந்தோஷ் கவுண்டமாலயம் தொகுதியில இவங்க தான் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. இவங்களை நீங்க எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. இவங்களோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? என்னடா பேர்ல டாக்டர்னு இருக்கே, இவங்க என்ன மருத்துவரான்னு கேட்கறவங்களுக்கு இல்ல. இவங்களோட சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஜேர்னி நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கே புரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சோஷியல் ஆக்டிவிசம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். மக்கள் கிட்ட பேசுறது, அவங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்கள போய் ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே சின்ன வயசுல இருந்தே பழகிக்கிட்டு வந்த விஷயம் தான். அப்படிதான் ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல எல்எல்பிக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் எல்எல்பி முடிச்சு அவங்க ப்ரொஃபஷனலா டாக்டர் கிடையாது, எல்எல்பி முடிச்சிருக்காங்க, அட்வொகேட். ப்ரொஃபஷனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஆனா இப்போ அவங்களோட ப்ரொஃபஷன் எல்எல்பியான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லாத, அதாவது எல்எல்பிக்கோ டாக்டருக்கோ அரசியலுக்கோ எதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபீல்ட்ல தான் அவங்க இப்போ பணியாற்றிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பேஷன்னு சொல்றாங்க. என்னன்னா ஆஸ்ட்ராலஜி. இவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு, எப்படி இதை பத்தி எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன குழந்தை பிறக்கும், எவ்வளவு குழந்தை வேணும், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாக் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 ட்வின்ஸ் குழந்தை தான் பிறப்பாங்க, அதுவும் 2 பசங்க தான் பிறப்பாங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு அது சும்மா ஜாலியா தான் சொல்லியிருக்காங்க, யாரும் நம்பல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 ட்வின்ஸ் 2 பசங்க தான் பிறந்திருக்காங்க. இது நடந்ததும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. எப்படா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சே, இதுல என்னமோ இருக்குன்னு சொல்லி ஆஸ்ட்ராலஜியில தேட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள அவங்க வந்திருக்காங்க. ஆனா ஆஸ்ட்ராலஜிலையும் எல்லாருமே பண்ற ஆஸ்ட்ராலஜி கிடையாது. ஆஸ்ட்ராலஜியில ஒரு ஸ்ட்ரீம் இருக்குன்னு தெரிஞ்சு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியை படிக்க ஆரம்பிச்சாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜினா என்னன்னா, ஃபியூச்சர்ல நமக்கு என்னென்ன நோய் வருமோ அது எல்லாமே இப்பவே கண்டுபிடிக்க முடியும். அதாவது சின்ன காய்ச்சல்ல இருந்து பிசிஓஎஸ், பிசிஓடில இருந்து கேன்சர் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுதான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி. இதுதான் அவங்க படிச்சிருக்காங்க. 2020ல மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படிச்சு அதுல பிஹெச்டியும் வாங்கியிருக்காங்க. அப்படிதான் டாக்டர் கனிமொழி சந்தோஷா மாறி இருக்காங்க. டாக்டர் கனிமொழி சந்தோஷா நமக்கு இப்பதான் தெரியுமா? டிவிகே கேண்டிடேட் லிஸ்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சாங்களான்னு கேட்டா இல்ல. கடந்த 2 வருஷமாவே அவங்க மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஆஸ்ட்ராலஜர்னு சொன்னேன் இல்லையா, இதை பத்தி தான் எல்லா இடத்துலயுமே பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பேசின பல விஷயங்கள் விவாதமாவும் போயிருக்கு. இவங்க ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எப்பவுமே ஒரு நியூ ஜெனரேஷன் ஆங்கிள் தான் பேசியிருக்காங்க. என்ன மேனிஃபெஸ்டேஷன் தான் ஆஸ்ட்ராலஜி. நீங்க முன்னாடி அதை மெடிகேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப மேனிஃபெஸ்டேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களை வந்து சேருங்கிறது தான் பேசிக்கான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவங்க பேசி விவாதமான விஷயங்கள் என்னன்னு தெரியுமா? மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு சொன்னேன் இல்லையா, அதை பத்தி தான். என்னன்னா ஒரு பர்சனோட கட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நோய் வரும், கேன்சர் வருமா வராதா, அது எப்படி கியூர் பண்ணலாம், இல்ல வேற என்ன மாதிரி சீரியஸ் இஷ்யூஸ்லாம் வருங்கிறது எல்லாமே இந்த கட்டத்துல பார்த்து சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பெண்கள் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணமான பிரெக்னென்ட் ஆவாங்களா, பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குமா, தடைகள் இருக்குமா, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, பீரியட்ஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை வருமா, பிசிஓடி, பிசிஓஎஸ், இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற எல்லாமே இப்பவே அவங்களால கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செலிபிரிட்டி ஆஸ்ட்ராலஜர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்மளால நம்ப முடியும் தெரியாது. ஆனா இவங்களோட ஐடியாலஜி இப்படிதான் இருக்கு. அடுத்து முக்கியமா அவங்க பேசி இப்ப விவாதமா போய்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அரசியல் பத்தி தான். அதுவும் அவங்க இருக்கிற கட்சி பத்தி தான். 2026 எலெக்ஷன்ல டிவிகே ஜெயிக்குமா, விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த பதில் அவங்க ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி சொன்னது. என்னன்னா, இப்போ விஜய் சாரோட கட்டமோ எந்த விதமான டீடைல்ஸுமே என்கிட்ட இல்ல, அதனால அப்ரோப்ரியேட்டா என்னால சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற நிலவரம் படி அவரோட அரசியல் பாதை போறதை பார்த்தா அவர் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல, ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா வரதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஒரு 5 வருஷம் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா தான் அவர் போவாரு. அதுக்கப்புறம் அடுத்த வர எலெக்ஷன்ல தான் அவர் ஜெயிப்பாரா மாட்டாராங்கிறது நமக்கு தெரிய முடியுங்கிறத அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன கட்சியில தான் கவுண்டமாலயம் தொகுதியில இப்ப கேண்டிடேட்டா நிக்கிறாங்க டாக்டர் கனிமொழி சந்தோஷ். அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? கட்சிக்குள்ள வந்துட்டாங்க, இப்போ ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. அவங்க தொகுதியில இல்ல மக்களுக்காக அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிய வேணாமா? அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப என்னோட தொகுதியில என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாமே நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் வேற நெருங்கி வருது, நிறைய வேலைகள் ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்களோட தொகுதியில கவுண்டமாலயம் தொகுதியில ஏஐடிஎம்கே தான் 10 வருஷமா வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட காம்படிஷனா நாங்க இது வரைக்கும் பார்க்கல, கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க பேசிக்கா மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பேசிக் நீட்ஸ் தான். ஷெல்டர், ஃபுட், கிளாத், இது எல்லாமே எல்லா மக்களுக்குமே கிடைக்கணும். அதை ஒரு
பேசிக் நீடாக தான் எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது அவங்களோட கட்டாயமாக இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக அவங்க பேசின விஷயம் தான் எம்ப்ளாய்மெண்ட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லா மக்களுக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்கணும், அதுக்கு தகுந்தபடி சேலரியும் கிடைக்கணும். இதுதான் இன்னொரு குறிக்கோள். கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான தீர்வுகள் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் கனிமொழி சந்தோஷ் ஃபாலோ பண்ணுற பாதை இதுதான். அவங்களோட அரசியல் பயணம் இப்படி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கனிமொழியோட சோஷியல் மீடியா பேஜ் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்க மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கிறது. இப்போ கடைசியாக கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல தலைவர் விஜய் கூட நின்று ஒரு தம்ஸ் அப் கொடுத்து அவங்களோட பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாடியே நீங்க இவங்களை பார்த்திருக்கீங்களா? இப்போ ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.